அண்மை செய்தி. கல்வராயன் மலையில் இருந்த நகர்ப்புறங்களுக்கு கள்ளச்சாராயம் கடத்துவதை தடுக்க மலை அடிவார பகுதிகளில் புதிதாக 4 சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டிருப்பதாக தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் பழனி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் பழனி. புதிதாக 4 சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சோதனை சாவடிகளானது தற்காலிகமானதா அல்லது நிரந்தரமானதா? தற்போது வரை எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்? எவ்வளவு லிட்டர் கள்ளச்சாராயமானது அழிக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம் மேடம். அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்துல கள்ளச்சாராயம் அருந்தி சுமாரா ஒரு 65க்கு பேர் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில கல்வராயன் மலையிலிருந்து கள்ளச்சாராயம் இதற்கு வரப்பட்டதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து கல்வராயன் மலையில் ஏற்கனவே பல மாவட்ட போலீசார் தீவிர சாராய ரெய்டில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்களுக்கு துணையாக சிறப்பு அதிரடிப்படை போலீசாரும் கல்வராயன் மலையில் முகாமிட்டு தீவிர சாராய ரெய்டில் ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில கல்வராயன் மலையில் வனப்பகுதிகளுக்கு சென்று போலீசார் தீவிர சாராய ரெய்டில் ஈடுபட்டு வரும் அதே நேரத்தில் மலை அடிவார பகுதிகளுக்கு கள்ளச்சாராயம் கடத்தி வருவதை தடுக்கும் விதமாகவும் கல்வராயன் மலை அடிவார பகுதிகளான பன்னிப்பாடி, சிறுவாச்சூர், மூலக்காடு, கீழ்பரிகம் உள்ளிட்ட பகுதிகளில போலீசார் புதிதாக சோதனை சாவடி அமைத்து தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே கல்வராயன் மலையில் உள்ள மூலக்காடு பகுதியில் மற்றும் பரிகம் பகுதியிலும் 2 சோதனை சாவடி வனத்துறை சார்பாக இருந்த நிலையில் புதிதாக இப்ப 4 சோதனை சாவடிகள் போலீசார் தரப்பில் அமைக்கப்பட்டு தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி பழனி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.